Very good morning students. இன்னைக்கு class 7 supplementary உங்களுக்கு lesson 2ல supplementary second supplementary பார்க்க போறோம். The red headed league அப்படின்றதா இதோட டாபிக். இதுல யார் யார் வரப்போறா கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் அவர்தான் ஒரு ஃபேமஸ் டிடெக்டிவ், ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட். அவர் ரொம்ப ஃபேமஸான டிடெக்டிவ் ஏஜென்ட். டாக்டர் வாட்சன் அவர் யாருன்னா இந்த ஷெர்லாக் ஹோம்ஸோட ஃப்ரெண்டு. ஓகே, ஜபக் ஜிபி வில்சன் அவர் யாருன்னா த ரெட் ஹேட் ஷாப்கீப்பர், ஒரு கடையோட ஓனர். அவரோட ஹேர் எப்படி இருக்குன்னா ரெட் கலரில் இருக்கும். வின்சென்ட் ஸ்பவுல்டிங் அப்படின்னா அவர் வந்து அந்த கடையில் இருக்கார்ல, அந்த வில்சனோட அசிஸ்டண்ட். அவருக்கு இன்னொரு பேர் வந்து ஜான் கிளேனும் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டக்கன் ரோஸ் அப்படின்றவர் அந்த ஸ்பால்டிங்கோட இன்னொரு ரெட் ஹேரோடைய ஒரு கம்ப்ளைண்ட்னா அவரோட கூட இருக்கிறவர். சரியா? ஸோ மிஸ்டர் ஜோன்ஸ் அவர் வந்து இன்னொரு டிடெக்டிவ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் யார்டில் இருக்கார். ஸோ இவங்க தான் இதில் இருக்கிற கேரக்டர். ஃபஸ்ட்டு ஷெர்லாக் ஹோம்ன்றவர் ஃபேமஸான டிடெக்டிவ். அவரோட ஃப்ரெண்டு வந்து டாக்டர், அவர் பேர் வாட்சன். அதுக்கப்புறம் ஒரு கடை வில்சன் அப்படின்ற ஒரு கடை ஷாப் ஓனர். அவரோட ஹெட் எப்படி இருக்கும்னா ஹேர் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ அவர் வராரு. அவர் கூட அவர் கடையில் வேலை செய்கிறவர் பேர் தான் ஸ்பால்டிங், வின்சென்ட் ஸ்பால்டிங் அவர் பேர். அவரை வந்து இன்னொரு பேர், அந்த வில்சன் ஸ்பால்டிங்க்கு ஜான் கிளேன்ற பேர் இருக்குது. ஸோ அந்த ஸ்பால்டிங்கோட ஃப்ரெண்டு அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்கன் ரோஸ். அவர் வந்து அந்த வில்சனோட அந்த கூட்டாளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஓகே, அந்த ஸ்பால்டிங்கோட கூட்டாளி. ஜான் அப்படின்றவர் வந்து ஜோன்ஸ் அப்படின்றவர் வந்து இன்னொரு டிடெக்டிவ். எங்கே இருக்காருன்னா ஒரு ஸ்காட்லாண்டில் இருக்கார். ஸோ இவங்க வந்து இதில் என்ன நடக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 3 சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஒன்றா பார்க்கலாம். டாக்டர் வாட்சன் விசிட் தி அப்பார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஹீ ஃபைண்ட்ஸ் த டிடெக்டிவ் ஹோம்ஸ் talking to a client with a bright red hair. Mr. Jabek Wilson, the Holmes asked the Dr. Wilson to hear the unusual story of the client. ஸோ அந்த டாக்டர் வாட்சன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஃப்ரெண்டை பார்க்க, ஷெர்லாக் ஹோம் அப்படின்றவரை, அந்த டிடெக்டிவ் வந்து அவரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னோம்ல, ஸோ அவரை பார்க்க அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. பார்த்தா அவர் கூட ஒரு கிளைண்ட்டு. ஸோ டிடெக்டிவ் கிட்ட ஒரு கிளைண்ட் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டான அவர் பார்த்த ஒரு தலை வந்து கலர் வந்து ரெட் கலரில் பிரைட்டாக இருக்குது. அவர் சொல்கிற ஸ்டோரியை நீங்களும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட் அந்த டாக்டரையும் கேட்க சொல்கிறார். த வில்சன் சேஸ் தட் ஹீ ரன்ஸ் எ பவுண்ட் ஷாப். ஸோ அந்த வில்சன்றது அந்த ஷாப்கீப்பர். அவர் வந்து பவுண்ட் ஷாப்னா ஒரு நகை கடை வியாபாரி. ஒன் டே இன் திஸ் ஷாப் ஹிஸ் அசிஸ்டன்ட் Vincent Spalding showed an advertisement in the newspaper that announced an opening in Red Headed League. The announcement promised a salary of £4 a week. Spalding hurried the Wilson to apply. The termed red-headed pawnbroker did so. The Wilsons was accepted into the league by Mr. Deccan Rose, the head of the league. ஸோ அந்த கடையில் என்ன நடக்கிறது அப்படின்றத அந்த ஷாப்கீப்பர் யார், வில்சன், அந்த நகைக்கடை ஓனர் வந்து வில்சன், அவர் சொல்கிறாரு என்ன நடந்துச்சு, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது அந்த டிடெக்டிவ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அவர் கூட இருக்கிற அந்த அசிஸ்டண்ட் அந்த ஸ்பால்டிங்ன்றவர் ஒரு நாள் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்னா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பேர்னா ரெட் ஹெட்டட் லீக் அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஓப்பனிங் இருக்குது. அதில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்ணால் £4 சேலரி தராங்க அப்படின்னு சொல்லி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டிருக்காங்க. அதை வந்து அந்த வேலை செய்கிறவங்க வந்து அந்த ஓனர்கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக சொல்கிறார். இவரும் வந்து அதோட ஓனர் வந்து இந்த டெக்கன் ரோஸ். அந்த டெக்கன் ரோஸ் யார், இந்த வில்சனோட அந்த ஸ்பால்டிங், அந்த கடையில் வேலை செய்கிற ஸ்பால்டிங்கோட ஒரு கூட்டாளி, ஒரு ஃப்ரெண்டு. சரிங்களா? He learned that the nominal duties consisted only of his coming to the office from 10 a.m. until 2 p.m. each day and copying out the Encyclopedia Britannica in longhand. His
he did for 8 weeks until one day he arrived at the office to find it closed, which a notice on the door that the red-hatted league had been dissolved. He was so disturbed by the thought that someone had been playing a practical joke on him that he came to Holmes for a solution. The Holmes promises to look into the case and Wilson leaves. Holmes and Dr. Watson move to the Wilson's shop in Saxe Coburg Square at once. So அந்த வேலையில் வந்து வேலை இருக்குன்னு சொன்ன அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இவர் அப்ளை பண்ணுறாரு. யார்? அந்த ஷாப் ஓனர். அவர் பேர் வந்து அந்த அதாவது ரெட் கலரில் இருக்கிற முடி வச்சுட்டு அந்த ஷாப் ஓனர் வந்து அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறார். அந்த வேலையோட டைமிங் பார்த்திங்கன்னா 10லேருந்து 2 மணி வரையும் தான். என்சைக்ளோபீடியா பிரிட்டண்டிகா அந்த புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம கைப்பட எழுதி கொடுக்கணும். இந்த 2 மணி கொஞ்ச நேரம் வேலை தான். ஒரு வாரத்துக்கு 8 பவுண்டு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி 8 வாரம் ஒரு வேலை செஞ்சுட்டாரு. ஸோ அவர் திடீர்னு ஒரு நாள் வந்து பார்க்கும்போது அந்த கம்பெனியை, அந்த ரெட் லீக்ன்ற கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க, இது மாதிரி இந்த கம்பெனி இதுக்கப்புறம் இயங்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷாப்கீப்பர் அந்த அவருக்கு வந்து ஒரு வில்சனுக்கு வந்து தோணுச்சு, இது வந்து யாரோ நம்மளை ஏதோ கிண்டல் பண்ணுற மாதிரி இது இருக்குது, ஏன்னா திடீர்னு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி அவர் போய் அந்த ஹோம்ஸ் கிட்ட இந்த அவரோட ஸ்டோரியெலாம் சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஹோம்ஸும் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாருன்னா, நான் கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த வில்சன் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறார். ஸோ ஹோம்ஸும் அந்த டாக்டர் அவரோட ஃப்ரெண்டு வாட்ஸனும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வில்சன்ஸோட கடைக்கு, அந்த பவுன் ஷாப், அந்த நகை கடைக்கு போகிறாங்க. அது சாக்ஸி கோபிக் அங்கே இருக்கிற இடத்துக்கு அவங்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதுதான் அவரோட ஸ்டோரி. இதுக்கப்புறம் இவங்க இந்த டிடெக்டிவ் ஏஜென்ட்டு என்ன ஸ்டெப் எடுத்து எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றதை பார்ப்போம். லெட்ஸ் ரீட் திஸ் பிளே எக்ஸாக்ட் டு நோ தி ஹேப்பனிங். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அவுட் சைட் த வில்சன் ஷாப் இன் சாக்ஸி காபக் ஸ்கொயர், த ஹோம்ஸ் இஸ் வாக்கிங் அப் அண்ட் டவுன் now and he hits the ground outside the shop with his walking stick. Then he knocks on the door of the shop. The Spaulding opens the shop door. The legs of his trousers are dirty. ஸோ அந்த வில்சன்ற ஷாப், அந்த நகைக்கடை ஓனர் இடத்துக்கு இவங்க போகிறாங்க. அங்கே இந்த 2 பேரும் போகிறாங்க. அங்கே போன உடனே அந்த ஹோம்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, டிடெக்டிவ் ஏஜென்ட்டை மேலேயும் கீழே நடக்கிறாரு. அவர் கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக் இருக்குது, அதை வச்சு கீழே அந்த ஃப்ளோரை தட்டுறாரு, தரையை தட்டி பார்க்குறாரு. அப்போ வந்து திருப்பியும் என்ன பண்ணுறாரு, அந்த பவுன் அந்த கடையை நாக் பண்ணுறாரு. அப்போ உள்ளேருந்து அந்த ஸ்பால்டிங் அப்படின்ற அந்த அசிஸ்டண்ட், அந்த கடையில் வேலை செய்கிற அந்த ஆள் வந்து வெளியே வந்து எட்டி பார்க்குறார். அப்போ அவரோட ட்ரௌசர்ஸ் ஃபுல்லாகவே டர்ட்டியாக இருக்குது, ஒரே மண்ணுக்கரை படிஞ்சு இருக்குது. ஸோ சீன் 1 என்ன நடக்குது பாருங்கள். ஸ்பால்டிங் வராரு, ஏன்னா கதவு தட்டுறாருல. ஸோ ஹோம்ஸ் வெளியே கதவு தட்டினோடனே உள்ளேருந்து ஸ்பால்டிங் வராரு. அவர் என்ன கேட்குறாரு, கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஹோம்ஸ் சொல்கிறார், எஸ், ஹவு கேன் ஐ கெட் டு தி ஸ்டாண்ட். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, உடனே ஆமாம் எனக்கு உதவி வேணும், இந்த ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு எப்படி போகிறது அப்படின்ட்டு கேட்குறாரு. உடனே ஸ்பால்டிங் என்ன சொல்கிறாரு, 3rd ஆன் த ரைட் அண்ட் 4th ஆன் த லெஃப்ட். ஸோ நீங்கள் போயிட்டே இருக்கும்போது கோஸ் பேக்ஸ் இன் டு த ஷாப் அண்ட் க்ளோஸ் த டோர். திருப்பியும் அவரை வந்து வழி சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டார். 3rd ரைட்லேயும் 4th லெஃப்ட்லேயும் நீங்கள் டேர்ன் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வரும்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கதவை அந்த கதவை சாத்திட்டார். யார்? அந்த ஸ்பால்டிங். ஹோம்ஸ், ஷீ இஸ் கிளவர் யங் மேன் வாட்சன். ஸோ ஹோம்ஸ் வந்து சொல்கிறாரு, அவன் வந்து ரொம்ப தெளிவான பையன் அப்படின்னு சொல்லி வாட்சன் அவரோட ஃப்ரெண்டு, பக்கத்தில் அந்த டாக்டர் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்தார்ல, அவர்கிட்ட சொல்கிறார். வாட்சன் சொல்கிறார், இஸ் ஹீ, வை டிட் யூ ஆஸ்க் அபவுட் த ஸ்டாண்ட், யூ நோ த லண்டன் வெரி வெல், யூ வாண்டட் டு see him. ஸோ நீங்கள் வந்து இந்த லண்டனில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். வாட்சன் வந்து அந்த டாக்டர் கேட்குறாரு, நீங்கள் ஏன் அவன்கிட்ட அப்படி கேட்டீங்க, உங்களுக்கு தான் இந்த லண்டனில் எல்லா இடமே தெரியுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
உடனே ஹோம்ஸ் சொல்கிறாரு, டிட் யூ நோட்டீஸ் எஸ் டவுசர்ஸ்? நீங்கள் ஹோம்ஸ் கேட்குறாரு யாரை, வாட்சனை, நீங்கள் அவரோட வந்து அந்த ஸ்பாட்லிங்கோட டவுசர்ஸை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வாட்சன் சொல்கிறார், எஸ் டவுசர்ஸ் நோ, பட் ஐ சா யூ ஹிட் த கிரவுண்ட் வித் யுவர் ஸ்டிக். நான் அவனோட டவுசர்ஸ்லாம் பார்க்கல. வாட்சன் என்ன சொல்கிறாருன்னா, அவனோட டவுசர்ஸ் பார்க்கல, ஆனால் நீங்கள் உங்களோட வாக்கிங் ஸ்டிக் வச்சு கீழே தட்டுறதை மட்டும் நான் கவனித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த வாட்சன் சொல்கிறார். உடனே ஹோம்ஸ் என்ன சொல்கிறார், மை டியர் வாட்சன், this is not the time for discussion. I must go and look at the road behind Saxe-Coburg Square. You had to go to work. ஸோ உடனே ஹோம்ஸ் சொல்கிறாரு, அந்த டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் சொல்கிறாரு அந்த டாக்டர்கிட்ட, உங்களுக்கு இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், நம்மளுக்கு டைம் கிடையாது, நான் வந்து சாக்ஸி காபி என்ற இடத்துல நான் போகணும், எனக்கும் வேலை இருக்குது, நீங்களும் ஹாஸ்பிட்டல் போங்க, உங்களுக்கும் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வாட்சன் சொல்கிறார், அதாவது டாக்டர், எஸ் டு த ஹாஸ்பிட்டல், நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஹோம்ஸ் சொல்கிறாரு, ரைட், பட் ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப் டு நைட், கம் அட் 10 o'clock. உடனே ஹோம்ஸ் அந்த டிடெக்டிவ் அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் கிளம்புங்க, எனக்கு நீங்கள் இன்றைக்கி நைட் 10 மணிக்கு உங்களோட உதவி எனக்கு வேணும் அப்படின்னு டிடெக்டிவ் சொல்கிறார். செகண்ட் சீன் பாருங்கள். ஸ்டோர் ரூம் அட் எ பேங்க் வித் மினி பாக்ஸஸ் அண்ட் கிராட்ஸ் இன் இட். ஹோம்ஸ், வாட்சன், ஜான்ஸ் அண்ட் policeman are on stage hiding behind some boxes. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னா அந்த பேங்க்கில் இருக்கிற ஸ்ட்ராங் ரூம். பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும், அங்கே நிறைய அந்த குட்டி குட்டி லாக்கர்ஸ், அந்த கிரியேட்ஸ்னால் அந்த குட்டி குட்டி லாக்கர்ஸ், அப்புறம் நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸு, நிறைய அந்த ப்ராப்பர்ட்டிஸோட ஃபைல்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த ஹோம்ஸ், அந்த டிடெக்டிவ் ஏஜென்ட், வாட்சன், டாக்டர் இருக்கார், ஜோன்ஸ். ஸோ ஜோன்ஸ்னால் அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஒரு ஏஜென்ட், அவரும் வந்திருக்கார். ஸோ போலீஸும் வந்திருக்காங்க. எங்கே ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு கொஞ்சம் அந்த பாக்ஸ்க்கு பின்னாடி எல்லாரும் ஒளிஞ்சிருக்காங்க. அப்போது ஹோம்ஸ் கேட்குறாரு, இஸ் எவ்ரி திங் ரெடி அப்ஸ்டியர்ஸ் மிஸ்டர் ஜோன்ஸ்? ஸோ ஜோன்ஸுன்ற டிடெக்டிவ் ஏஜென்ட் கிட்ட இந்த ஹோம்ஸ் கேட்குறாரு, மாடியில் எல்லாமே அப்ஸ்டியர்ஸ் மேலில் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஜோன்ஸ் உடனே சொல்கிறாரு, மை மென் ஆர் வெயிட்டிங் அட் த ஃப்ரண்ட் டோர் ஆஃப் த பேங்க் அண்ட் நியர் தி ஷாப். ஸோ அந்த பேங்க் வந்து அந்த ஷாப்பு, அந்த கடைக்கு பின்னாடி தான் இருக்குது. அப்போது அவங்களோட ஜோன்ஸோட இந்த டிடெக்டிவ் ஏஜென்ட்டோட கூட வந்த அந்த போலீஸ்லாம் வந்து பேங்க்கோட ஃப்ரண்ட் டோரில் இருக்காங்க அப்படின்னு அவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. உடனே ஹோம்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, குட், நவ் வி மஸ்ட் டு குவைட் அண்ட் வெயிட், நம்ம இப்போ ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் சொல்கிறார். He puts out the light. The strong room is dark, but we can see the men waiting behind the crates. Nothing happens. Watson looks at his watch. ஸோ இப்போது வந்து அந்த ஸ்ட்ராங் ரூமில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் நிற்கிறாங்க. அப்போ அந்த ஸ்ட்ராங் ரூம் எப்படி இருக்குது, ரொம்ப இருட்டி போயிடுச்சு. எல்லாருமே ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா ஒளிஞ்சிட்டு நிற்கிறாங்க. இப்போ வாட்சன் அந்த டாக்டர் வந்து அவரோட வாட்சில் என்னென்ன டைம் இருக்குன்னு பார்க்குறாரு. வாட்சன், இட்ஸ் 11:15. ஹோம்ஸ், வென்? ஸோ 11:15 ஆகுது ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் பக்கத்துலேருந்து டாக்டர் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக சொல்கிறார். உடனே ஹோம்ஸ், ஷ், டோன்ட் ஸ்பாயில் அவர் இன்வெஸ்டிகேஷன், பக்கத்தில் இருந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம், சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு ஷ் அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் வந்து வாட்சனை சொல்கிறார். They see a light coming through the stone floor. Suddenly the stones give way. First a hand with a gun comes out of the ground. Then other hand. Spotling comes out, followed by Rose. அதாவது இவங்க வந்து எல்லாரும் ஒரு இடத்துல மறைஞ்சு ஒளிஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு லைட் வருது. அதாவது அந்த ஸ்டோன், ஒரு கல் பின்னாடிலேருந்து வெளிச்சம் வருது. அப்புறம் அங்கேருந்து ஒரு கை வந்து உயர்ந்தபடி வருது. அந்த கையில் வந்து கன்று இருக்குது. அப்புறம் இன்னொரு மறு கையும் வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்லிங்கும் அவனோட அந்த ரோஸ், அந்த 2 பேரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க. ஸ்பாட்லிங் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கடையில் வேலை செய்கிற அந்த பையன் டு த ரோஸ், அந்த ரோஸ் கிட்ட சொல்கிறாரு, நவ் வி ஹாவ் யூ காட் வித் திஸ் லைட் ஹோம்ஸ் கம் அவுட் ஃப்ரம் பிஹைண்ட் திஸ் பாக்ஸ் அண்ட் ஹிட் ஸ்பாட்லிங் harm. Now the gun is on the ground. The Rose quickly get back into the tunnel. The Johns went to
wants to stop him, but he cannot. அதாவது அந்த ஸ்பாட்லிங் வந்து ரோஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஹோம்ஸ் என்ன பண்ணுறாரு, அந்த பாக்ஸ் பின்னாடி ஒளிஞ்சிருந்தால சடனாக வெளியே வந்து அந்த ஸ்பாட்லிங்கோட ஆர்ம்ஸ், அவரோட கையை தடுத்து கீழே தள்ளி விடுறாரு. ஏன்னா அவருக்கு அந்த ஸ்பாட்லிங் கிட்ட ஒரு கன் இருக்குது. ஸோ அதுக்காக அவர் தட்டி விடுறாரு. இதை பார்த்துட்டு உடனே பக்கத்தில் இருக்க அந்த கூட்டாளி ரோஸ் உடனே ஓடி போய்ட்றான். அந்த டனல்னால் ஒரு குகை, அதாவது ஒரு குகை மாதிரி இருக்கும், அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றான். அந்த ஜோன் இன்னொரு டிடெக்டிவ் என்ன பண்ணுறாரு, ஓடி போய் அவனை பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பிடிக்க முடியல. பட் ஹீ கேனாட், பிடிக்க முடியலை. ஹோம்ஸ் என்ன பண்ணுறாரு, யூ கேனாட் கெட் அவே, யூ காண்ட் கெட் அவே. ஜான் கிளே, அதாவது ஹோம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்பாட்லிங் பிடிச்சி வச்சுருக்காருல அந்த பையன்கிட்ட, நீ வந்து இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது. ஜான் கிளேன்றது அவனோட இன்னொரு பேர், ஸ்பாட்லிங்கோட இன்னொரு பேர் ஜான் கிளே. ஸோ ஸ்பாட்லிங் என்ன சொல்கிறான், நோ பட் ரோஸ் மை ஃப்ரெண்ட். ஒரு ஸ்பாட்லிங் என்ன சொல்கிறான், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ரோஸ் வந்து ஓடிட்டானே, தப்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்கிறான். ஹோம்ஸ், தேர் ஆர் 3 men வெயிட்டிங் ஃபார் ஹிம் அட் த அதர் எண்ட். உடனே அவர் டிடெக்டிவ் சொல்கிறாரு, அவனால் தப்பிக்க முடியாது, இன்னொரு 3 டிடெக்டிவ்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க அவனை பிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறார். ஸ்பாட்லிங், யூ திங்க் ஆஃப் எவ்ரி திங் மிஸ்டர் ஹோம்ஸ், யூ ஆர் வெரி கிளவர். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லி ஸ்பாட்லிங் சொல்கிறான். உடனே ஹோம்ஸ் சொல்கிறான், ஸோ ஆர் யூ ஜான் கிளே, யூ ரெட்-ஹெட்டட் லீக் வாஸ் கிளவர். ஸோ நீங்கள் பிளான் பண்ண அந்த ரெட்-ஹெட்டட் லீக்ன்ற ஒரு கம்பெனியும் ரொம்ப கிளவரான கம்பெனி அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அந்த ஸ்பாட்லிங் கிட்ட சொல்கிறார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸ்டோரி. ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு நம்ம சீன் 3ல் என்ன நடக்க போகுது, என்ன கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க இந்த ஸ்டோரியை பார்க்கலாம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இதில் இருக்கிற க்ளாஸரியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.